இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. God is good. கர்த்தர் நல்லவர். And today is Palm Sunday. குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை பிடித்து கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதிக்க போறீங்க அல்லது ஆராதித்து பிறகு கேட்பீங்க. Anyway, God is good. ஆண்டவர் நல்லவர். அவர் சிலுவையை சந்திப்பதற்காக பவனி வருகிறார் எருசலேமுக்கு. ஆமா தானே? நாம் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வந்து பவனி வந்து சிலுவையில் இயேசுவை அறிகின்ற காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இயேசுவை அழைத்தவர்கள் துதித்தவர் இப்பொழுது அவரை சிலுவையிலே அறையும் என்று முழக்கமிட்டு அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். சரி, வசனத்தை பார்ப்போமா? இன்னைக்கு 29ஆம் தேதி 29th March 2026 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. Hallelujah. Mark 15 verse 24. And when they crucified him, they divided his garments, casting lots for them to determine what every man should take. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், மேசையாவை குறித்தான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுவின் வாழ்க்கை நிறைவேறுகிறது. அவருடைய அங்கேயே சீட்டு போட்டெடுக்கிற அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று ஒரு வரியிலே மார்க் முடித்து விட்டார். ஆனால் எப்படி அவரை சிலுவையில் அறைந்தார்கள், எவ்வளவு மோசமா அவரை தோச்ச பண்ண முடியுமோ தோச்ச பண்ணார். நம்ம அதை பார்த்தோம். காரி துப்பி அங்கிருந்து தலையில ஒரு முள் கிரீடத்தை வைத்து சாட்டையால் அடித்து உடம்பை அவரை என்னெல்லாம் செய்ய முடியலாம் செய்து ஆணிகள் கைகளிலே அடிப்பது, கால்களில் அடிப்பது என்பது அது பயங்கரமான ஒரு பொறுத்துக்கவே முடியாத ஒரு வேதனையான ஒரு காரியம். இவையெல்லாம் சகித்து கடைசியில் அவரை சிலுவிலே அவர் ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் மீண்டும் நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எதற்காக இவையெல்லாம்? அவ்வளவு மோசமான உலகத்தின் பாவங்கள் அவர் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதே சமயத்துல ஐயோ, இந்த ஜனங்களுக்காக நான் சிலுவையில என் உயிரை கொடுக்கிறேன் என்ற ஒரு மன நிறைவு இருந்தாலும் அதே வேளையில அவளை எவ்வளவு மேக்சிமம் அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவருடைய அங்கேயே எடுத்து சீட்டு போடுறானுங்க, ராஜான்றானுங்க, வணங்குறானுங்க, கன்னத்துல அரைகிறானுங்க, தலையை கொட்டுறானுங்க, கண்ணை மூடிட்டு இது யாரு செஞ்சது சொல்லு பார்க்கலாங்க, என்னவோ செய்யறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பொறுத்து கொண்டார். காரணம், கடவுள் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற வேண்டும். Dear brothers and sisters, no other way, because Jesus is only the way, no other way. வேற வழியே இல்லை என்பது ஆண்டவருடைய இந்த ஒரு வழிதான். ஆகவேதான் இதை ஏற்று விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான். இதை ஏற்று விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. தொடர்ந்து சிலுவையை தியானிங்க, அவர் அன்புல நிலைத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போதுமானவராக இருப்பாரு. இது நாளையிலிருந்து ஹோலி வீக். ஒவ்வொரு சாயந்தரம் திங்கள், செவ்வாய், புதன் 8 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. சுருக்கமான ஒரு ஆராதனை இருக்கமாக ஆண்டவர்களை வளருவோம், பலப்படுவோம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God is good. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த நாளாகி இந்த நாளிலே நாமத்தை உயர்த்துகிறோம். தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சிலுவையின் அன்பு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள உதவி செய்யும். ரத்தம் சகல பாவங்களை கழுவி ஒரு ஜெயத்தை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சுவாமி. வியாதியினாலே, பலகீனத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே சிதறடிக்கப்படுகிறார்கள், பிரிக்கப்படுகிறார்கள். குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒற்றுமையை கொடுங்க, பலப்படட்டும், நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கும் நம்பி உன் கரத்தில் விழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, பாடுகளை தியானிக்க தியானிக்க ஆண்டுடைய அன்பு உனக்குள் வந்துவிடும். அந்த அன்பு உனக்குள் வந்துவிட்டால் your attitude will be changed. Take care and God bless.